ஹலோ எவ்ரிவன், நான் அப்படி என்ன ரசிச்சு சாப்பிட்ருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த லஞ்ச் பாக்ஸ் சீஸ் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பிளெண்டரில் ஒரு 6 மேரிகோல்ட் பிஸ்கெட்ஸ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் என்னோட பேஸ் லேயர் செட் பண்ணலாம். அண்ட் பேரலி அமுல் பட்டர் எடுத்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த என்னோட பேஸ் லேயர்லோட இதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் எடுத்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் என்னோட லேயர்ஸ் விசிபிளாக தெரியுன்றதுக்காக. அண்ட் அது வச்சதுக்கப்புறம் பேரலி ஒரு பவுலில் 200 ml ஆஃப் மில்க் எடுத்து நான் பாயில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இந்த மாதிரி அது தெரியாக வரும். அண்ட் அதோட நான் பிளெண்டரில் ஆட் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியான க்ரீமை நான் என்னோட செகண்ட் லேயராக நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி ஹர்ஷீஸ் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த குவான்டிட்டி கொஞ்சம் பத்தலை. ஸோ தட் என்னோட 3rd லேயர் விசிபிளாக தெரியல. அண்ட் 4th and 5th லேயருக்கு நான் அகெயின் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட்டை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. அண்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ வேறு லெவலில் வந்துருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் ஒரு டெசர்ட் பைத்தியமாக இருந்தீங்கன்னா இது ஃபார் ஷுர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ காத்து வாக்கில் 2 vlog ஃபார் மோர் வீடியோஸ். பை பை.